எனக்கு இருக்கிற இன்றைய விழாவில் என்னன்னு கேட்டால், டி.எம். நாயர், அதாவது வெள்ளுடை வேந்தர் அவர்கள் 1916 நவம்பர் மாதம் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாதார் இயக்கத்துக்காக ஒரு அறிக்கையை படித்தார், பிரகடனப்படுத்தினார். அந்த அறிக்கையை படிக்கிற பொழுது நாமெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு திராவிட இயக்கத்திற்கு ஒளியேந்து ஒரு வெளிச்சத்தை காட்டுகிற ஒரு தீபத்தை ஏற்றுகிறார் என்று அதை சுற்றி இருந்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதே போன்ற மகிழ்ச்சியை இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நான் அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். காரணம், நீண்ட நெடுங்காலமாக என் உள்ளத்தில் இருந்த ஒரு நிறைவை மதிப்புக்குரிய திருநாவுக்கரசு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு இயக்கம் 100 ஆண்டு காலம் இருந்திருக்கிறது. நம்முடைய ராஜா அழகாக சொன்னார், எத்தனையோ இயக்கங்கள் தோன்றிற்று, ஆனால் அந்த இயக்கங்கள் மடிந்து போய்விட்டது. திராவிட இயக்கம் தோன்றியது ஒன்று தன்னை பாதுகாத்து கொள்வதும், இன்னொன்று நம் எதிரிகளுக்கு ஈடு கொடுத்தது. எல்லாம் படித்துவிட்டு அவனாக இருந்தான். 197 பேர் இருந்தும் அவனுக்கு எடுபடியாக இருந்தோம். ஆனால் அவனுக்கு ஒரு உணர்ச்சி ஊட்டி, அறிவூட்டி, ஆற்றல் ஊட்டி, நீ மனிதனான், படி, எழுதினில் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வளர்ந்த வரலாற்றை நமக்கு முழுமையாக சொல்வதற்கு ஆள் இல்லை. 100 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் 100 ஆண்டு கால வரலாற்றை, அது நீதி கட்சி வரலாக இருந்தாலும் திமுக வரலாக இருந்தாலும் தொகுத்து தருவதற்கு ஆள் இல்லை. பொதுவாக பார்த்தால் எல்லாம் திராவிட இயக்க வரலாறு தான். இப்போ கம்பராமாயணம்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், யுத்த காண்டம் சொல்கிற மாதிரி திராவிட இயக்க வரலாறு. அதில் திமுக ஒரு கட்டம், பெரியார் ஒரு கட்டம், சுயமரியாதை ஒரு கட்டம், ஜஸ்டிஸ் கட்சி ஒரு பட்டம், ஆக ஒரு காண்டங்கள். ஆக இந்த வரலாற்றில் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு வரலாறு கிடையாது. பொதுவாக தமிழனுக்கு வரலாறு அறிவே கிடையாது. உலகத்தில் வரலாறு இல்லாத ஒன்றாம். இதில் என்ன சமாச்சாரம்னா, வரலாறு படித்தவன் கடைசியில் வரலாறு இல்லாமையே போயிட்டான். நீ ஒரு 2 பேர் கேளு, இவன் எப்போ பிறந்தான்னு, அவங்க அப்பா அம்மா கேள, இவனும் இந்த ராமச்சந்திர செட்டியார் பையன் இருக்கான் பாருங்க, அவனும் ஒரு ஈடு. எப்படி பாருங்க, டேட் ஆஃப் பர்த், அவனும் இவனும் ஒரு ஈடு. அப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சு இந்த கணத்தை கூட அடிச்சு முடிச்சு பாருங்க, அதுதான் சமாச்சாரம். இதுதாங்க. சில பேர் என்ன பண்ணுறா, அவனா ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கிறான் பர்த்டேவுக்கு. எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் இருக்கார், நல்லா சுதந்திர நாளாக பார்த்து வச்சுக்கிட்டார். என்னையான்னு கேட்டேன். இந்த அன்றைக்கி தாங்க எல்லாரும் நம்மளை மதிப்பாட்டார். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார், இங்கே கூட வந்திருக்கார், அவர் ஜனவரி 1 வச்சுக்கிட்டார். ஏன்னா எல்லாரும் அன்றைக்கி பார்த்துருவாங்க. உன் பையன் பேர் தேட்டர்னா ஏன்னா, அவன் ஜனவரி 26ன்னார். என் பிறந்தநாளை உலகம் கொண்டாடுகிறது, என் மகன் பிறந்தநாளை இந்தியா கொண்டாடுகிறது. அப்படி அவங்கள வச்சுக்கிறார். பிறந்த தேதி கூட சரியாக வைக்க முடியாத ஒரு இனம் நம்முடைய இனம். ஆகியனால தான் நமக்கு இல்லை. தமிழ்நாட்டில் வரலாற்று சரியாக எழுத முடியாதனால வடநாட்டில் எழுதுறவன்லாம் அவன் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சுட்டான், நம்முடைய இனத்தை மறைச்சிட்டான். முதல் வரலாற்றை எழுதியவர்கள் கிரேக்கர்கள், ஹெராடோஸ் தான் எழுதுறான். அது நாகரிகம் பெரிய பெரிய சமாச்சாரம் சொல்றதுக்கு நேரமாகும். ஒன்னே சொல்ற, அவெல்லாம் உண்மையை எழுதுறான். இங்கே அவர்களுக்கும் கடவுள் எல்லாம் பக்தி உண்டு, ஆனால் வரலாற்றை மதத்தோடு அவர்கள் பிணைக்கவில்லை. இங்க வரலாறு எது, மதம் எதுன்னு தெரியல, ரெண்டையும் இணைச்சிட்டான். அதனுடைய விளைவு தான் எங்க பாதி. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்,
வரலாம். பாபர் மசூதி இடிக்கணும்ன்ற அது வரலாறா? பாபர் ராமர் அங்கதான் பிறந்தாரா? ராமர் பிறந்ததுக்கு என்ன அத்தாச்சு? எங்கடா பிறந்தாரு? அந்த கோட்டைக்கு வெளியில் பிறந்திருக்க மாட்டாரா? அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த பாவை வாசிப்படி ஏற மங்க பின்ன எங்கடா பிறந்தாருன்னா இங்க நடுவில் மசூதியில் முல்லா குமர்ராமர் அல்லாவை அந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு. எத்தனையோ யுகாந்தரத்துக்கு முன்னாலே ராமர் பிறந்தாருன்னு சொல்றான். அது ராமாயணமே ஆரிய திராவிட போராட்ட இனம்னு சொல்லிட்டாரு நேரு. இவன் பிறந்தது சொல்றான், பிறந்த இடத்த சொல்றான் பாரு. நமக்கு பிறந்த தேதியே தெரியல. இத்தனை வருஷத்துக்கு பிறந்து சொல்றேன், அங்கதான் பிறந்துட்டான். நான் எங்க அம்மாவை கேட்டேன், அம்மா நான் எங்கம்மா பிறந்தேன்னு கேட்டேன். நம்ம வீட்டில் தான்டான். நம்ம வீட்டில் எங்க வேணேன்? இந்த ரூமில் தான்டான். இந்த ரூமில் எங்கன்னு அரைஞ்ச பல்லுகள் விடுவா. இந்த ரூமில் வந்த வழியில் போறேன், அது எங்க உறுதியோ நான் என்ன அது இன்ச்சு டேப் எடுத்து மேலே கீழே அடதாட வச்சுக்கிறேன். முன்னாள் விடுத எங்க உண்டது இல்லையே. ஏண்டா எங்க அம்மாவுக்கே எங்க வீட்டுல நான் எந்த இடத்துல பிறந்தேன்னு தெரியலையே. கோடான கோடி வருஷத்துக்கு முன்னால ராமர் பாபர் மசூதி தான் பிறந்தாருன்னு அதை இடிடான்னு சொல்றாரு. இது என்னடா வரலாறா? இது வரலாடா மதமாடா? இது நாடா? இது இன்னொருத்தன் சொல்ற அது கோடி கோடியா பணத்தை கொட்டி இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஒரு பாலத்தை அமைக்க போறார். ராமர் பாதம் ராமர் கட்டதுன்றான். எங்கேயாவது வரலாறு உண்டா? அதான் இன்னைக்கு பார்க்கிறேன் நீ பத்திரிகையில அதை ஆராய்கிறேன் ஒருத்தன். என்ன அர்த்தம்? ஏன் என்று கேட்டால் இவனுக்கு மதத்தை வரலாற்றோடு பிடித்து விட்டார்கள் வடநாட்டில் இருக்கிறவர்கள். அதனுடைய விளைவு நாம் இப்போது தத்தரிச்சிருக்கோம். இவன் தமிழ்நாட்டுக்காரர் ஏற்றுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால உண்மையான வரலாறு வேணும். ரெண்டாவது, நமக்கு தென்னிந்திய வரலாற்றை இப்படி வர்ற ஹிஸ்டரி பூரா மறைச்சிடுறாங்க. ஒன்றை வச்சுக்கணும், வரலாறு இல்லாத இனம் நினைவிழந்த மனிதனுக்கு சமம் சொன்னான் அர்னால்ட் டாயன்பி. வரலாறு இல்லாத ஒரு இனம் பைத்தியக்காரன் மாதிரி. ஆகவே இந்த திராவிட இனம் அப்படி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் எடுத்த முயற்சி திருநாவுக்கரசனுடைய முயற்சி என்பது எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி. வரலாறு எதுக்கு உதவுதோ இல்லைங்களோ, இன்னைக்கு நிலையை நாம் உணர்வதற்கு வரலாறு வேணும். என் பையனுக்கு தெரியலைங்க நம்ம யாருன்னு. அவங்ககிட்ட சொல்றான், ஏன்பா ஏன் இப்போ பேக்வேர்டில் நம்ம ஃபார்வேர்டெல்லாம் வந்துட்டோம் படித்து, ஏன் மறுபடியும் நம்ம இன்னும் சலுகை கேட்டுக்கிட்டு இருக்கணும்? இது மாதிரி ஃபார்வேர்டாக எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடுறான். அவங்க மறுபடியும் ஏன் அதே மாதிரி சலுகை கேட்குறான்? அது இல்லாத மற்றவர்கள் ஏழை கொடுத்தா என்னன்னா, அப்பா உன் மேலே தப்பு இல்லைடா, அது என் மேலே தப்பு. ஏன்னா நான் படிக்கிறச்ச என் காசுக்கு 1.5 ரூபா சம்பளம், அதை கட்ட முடியாமல் 3 தரம் பேர் எடுத்துருவான். 3 ரூபா சம்பளம், அதை போய் ரெவன்யூ ஒரு 92 எம்ஏஆர் கையெழுத்து வாங்கின்னு வரணும். அந்த மாதிரி படித்து அவங்க வீட்டாண்டு நின்று இவங்க வீட்டாண்டு நின்று ஐயரில் தென்னக்கல்யாணத்தில் நின்று தண்ணி இப்படி குடித்து அப்படி வளர்ந்து நான் வந்தேன். ஆனால் உன்னை பிறந்த உடனே டான் பாஸ்கோ, லயோலா காலேஜ், அமெரிக்கன் காலேஜ் அப்படி வந்துட்டேன். உனக்கு அது தெரியல. ஆனால் இந்த இயக்கம் பட்ட பாட்டை நீ சொன்னியானா, இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் நாம் வாழ்ந்த வரலாறை தெரிந்து கொள்வதற்காவது இந்த வரலாறு அவசியப்படுது. இதை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ, ஏன்னா கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும். எனவே ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த இயக்க வரலாறு புத்தகங்கள் இருக்கணும்.